வணக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி இந்துக்களை நாங்கள் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி 26 பேரை கொன்றது. அது மன்னிக்கக்கூடிய அல்லது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயமே கிடையாது. இதில் பேச்சுவார்த்தை என்ன நடத்த முடியுது? இதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த பயங்கரவாதிங்க தான் இராணுவம். பயங்கரவாதிகளுடைய சாவுல இராணுவம் கலந்துக்கும், சல்யூட் அடிக்கும் அப்படின்னு தான் பாகிஸ்தான் சொல்லுது. இராணுவத்துக்கும் பயங்கரவாதிக்கும் வித்தியாசம். இராணுவத்தில் இருக்கிறவன் தான் பயங்கரவாதியாக வர்றான், தாக்கிக்கிட்டு போகிறான். 1947 இருந்து இதை தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறான். அவன் ஆக்குபைடு பாகிஸ்தான்ங்கிறான். அதான் இந்தியாவிலேருந்து அபிகரித்ததுன்னுக்கிட்டு போர்டே அப்படி தான் வச்சுருக்கான். அப்போ காங்கிரஸ் ஆட்சியில், கோழைகளுடைய ஆட்சியில் அப்படி ஒன்று. அதுபோல் சீனாக்காரனும் அப்படி வச்சுருக்கான். ஆக்குபைடு சீனா அப்படின்ட்டு சீன பகுதி வச்சுருக்கான். இந்தியாவிலேருந்து அபகரித்தது பாகிஸ்தானை வச்சுருக்கான், சீனா வச்சுருக்கான். அப்படி தான் இருக்கும். பாகிஸ்தான்காரன் அப்பப்போ உள்ள கொண்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். மும்பையில் பண்ணான், நிறைய இராணுவ முகாம்களை தொடர்ந்து தாக்கினான். அதுக்கு ஒன்றும் பதில் கொடுக்கறதில்ல காங்கிரஸ் அரசாங்கம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் கார்கில்ல யுத்தம் நடத்தணும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு அப்படி தாக்குதல் நடத்தினா துல்லிய தாக்குதல் நடத்துகிறோம். இப்போவும் இந்த மாதிரி உள்ள நிதானமாக நின்று யார் இந்துன்னு பார்த்து அவங்கள சுட்டு மனைவி முன்னிலையில், தாய் முன்னிலையில் பண்ணிக்கிட்டு அப்படி ஒன்று பிரகடனப்படுத்திக்கிட்டு போகிறாங்க. இந்துவாக இருந்தால் நாங்கள் கொலை பண்ணுவோம், எல்லாரும் மதம் மாறணும், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்ட்டு பழைய இஸ்லாமிய கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்களோ அதை இவங்க செய்கிறாங்க. இப்படி செய்கிறவங்கள்ட்ட என்ன பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவங்கள அழிக்கணும். அவங்க இருக்கக்கூடாது. அவங்க இருந்தால் நாம் வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. அதனால அழிக்கிற வேலையை இப்போ பாரத தேசம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 4 வருஷமாக இந்த மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அவங்க அப்பா முதலமைச்சர், அதனால அவரு முதலமைச்சர்னு வந்துட்டார். அவருக்கு வேற எந்த தகுதியுமே இல்லை. அவரு ஜம்மு காஷ்மீரில் 26 இந்துக்களை கொன்ன சொன்னார். தமிழ்நாடு பயங்கரவாத தாக்குதல் இல்லை, இது இங்கே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஜம்மு காஷ்மீர் வேற, தமிழ்நாடு வேறையா? ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் வந்துட்டா நம்ம நாட்டில் தாக்குதல் வந்துட்டுன்னு வெகுண்டு எழணுமா? தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, எங்கே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எங்கே அமைதியாக இருந்தது? தமிழ்நாட்டில் தான் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடக்குது. அப்புறமா கோயம்புத்தூரில் பெரிய குண்டு தயார் பண்ணி ஆட்டோவில் வந்தவன் வழியில் வெடித்து செத்தான். அவன் ஒரு பயங்கரவாதி தானே. அதை தொடர்ந்து 15 பேரை கைது பண்ணியிருக்கான். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் யாரையுமே கைது பண்ணல. தமிழ்நாட்டில் தான் குண்டத்தூரில், பூந்தமல்லி பக்கத்தில், திருப்பூரூர் பக்கத்தில், இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில், திருப்பூர் பக்கத்தில், இப்படி எல்லா இடமுமே பயங்கரவாதிங்க, அதாவது ஊடுருவி வந்தவங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்தவன், பாகிஸ்தான்லேருந்து வந்தவன், திருட்டுத்தனமாக இருக்கிறவன் பதுங்கி இருக்கிறான்னு சொல்லி மத்திய புலனாய்வுத்துறை தான் கைது பண்ணுது. தமிழ்நாடு அரசு யாரையும் கைது பண்ணலை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அவர் என்ன பேசிகிட்டு இருக்கார்? ஜம்மு காஷ்மீரில் மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு வர போகிறோங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்கவங்க வந்துக்கலாமே, எப்போ வேணாலும் வந்துக்கலாம், போக்குவரத்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது, வரணும்னா வர்றாங்க. நீ என்ன அதை அழைச்சிட்டு போகிறது? ஜம்மு காஷ்மீர் என்ன அந்நியமா? இன்னையே நாங்கள் அழைக்க போகிறேங்கிற. ஆக இவர்கள் எப்போவுமே தொடர்ந்து ஜின்னாவை எப்போ ஆதரித்தாங்களோ, பாகிஸ்தான் பிரிவினைவாதி ஜின்னாவை எப்படி ஈவேராவும் அண்ணாதுரை போன்றவர்களும் சந்தித்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு கொள்கையில், ஒரு அந்நிய ஆதரவு கொள்கையில், ஒரு பிரிவினைவாத கொள்கையில் தான் இந்த மு.க. ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்கார், பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி என்னவோ நடைபயணம் போகிறதா சொன்னார். ஆனால் கடுமையாக இந்த காஷ்மீரில் நடந்த அந்த படுகொலையை கடுமையாக கண்டிக்கலை, அதுக்காக துக்கம் அனுசரிக்கலை இந்த அரசு, இந்த திமுக. அப்போ திமுக என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை திமுக சொல்லலை. தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறதுக்கு எதிராக திமுக பேசிட்டு இருக்கு. திமுக தேசபக்தியாக நடந்துக்கல. ஆனால் தமிழகத்தில் தமிழக மக்கள் தேசபக்தியாக இருக்காங்க. இந்த திமுக அரசு இந்த தேசத்துக்கு எதிராக இருக்குது. 74 வருஷமாக வாங்கின கடனை விடவும் அதிகமான கடனை 4 வருஷத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
நாட்டை சீரழிச்சிட்டு இருக்குது திமுக. அதே வேளையில் நாம் நம்மையே கொலை பண்ணுவோம், அப்படி தொடர்ந்து கொலை பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானை அடைச்சி பக்கத்தில் இருக்காமல, அவனை நம்ம என்ன ஷிஃப்ட் பண்ணிட முடியுமா? வேற எங்கேயாவது கொண்டு போக முடியுமா? முடியாது. அவன் அங்கே தானே இருப்பான். அதனால் பக்கத்தில் இருக்கவன் ஆபத்து இல்லாதவனாக இருக்கணும். ஆபத்து உள்ளவனாக இருந்தான்னா அவன் அங்கே இருக்கக்கூடாது. அவனை திருத்தணும்ல. அந்த வேலையை தான் இந்தியா செய்யுது. அதை தமிழக அரசு ஆதரிக்கணும். திமுக காரங்க ஆதரிக்கணும். நிறைய பேர் அதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய தப்பு பண்ணக்கூடாது. நாம் இந்தியர்கள் அப்படிங்கிறத நினைவில் வைக்கணும். நாம் இந்தியர்கள். இந்தியாவினுடைய ஒரு பிரிவு தான் இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது. ஆட்சிக்காக பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒன்றும் தனி கிடையாது. இந்தியர்கள் தான். அங்கே அடிபட்டால் இங்கே வலிக்கணும். இங்கே அடிபட்டால் பாதத்தில் வலிக்க இல்லையா? பாதத்தில் அடிபட்டால் தலைக்கு வலிக்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய உடல். பாரத தேசம். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வணக்கம்.